உங்க மருமக மனோகர் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. அவர் எங்க நேர்ல கொடுத்தாரு? அந்த தைரியம்லாம் அவருக்கு கிடையாது. அவர்தான் அத்தை கிட்ட கொடுத்து அத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. என்ன பாக்குறீங்க? இது நீங்க எடுத்து கொடுத்த புடவைதான். என்னங்க, நான் ஏற்காடு கிளம்புறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். என்னமா நடக்குதுங்க? மா, இங்க என்ன நடக்குது? மாதவிக்காக நான் எடுத்துட்டு வந்த புடவைய நீங்க அருணாக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கேக்குறேன் இல்ல, பதில் சொல்ல மாட்டியா? அப்போ மாதவி வீட்டுல சொன்னதெல்லாம் உண்மையா? மாதவிய விலக்கி வச்சுட்டு இவர் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களாமே, அது உண்மையா? அம்மா சொல்லுமா. ஆமா, உண்மைதான். உனக்கும் என் அண்ணன் பொண்ணு அருணாவுக்கும் தான் கல்யாணம். அம்மா. ஆமாண்டா, ஆமா, அருணாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம். நீ மாதவிய மறந்துரு, அவளோட பண்ண நிச்சயத்தை மறந்துரு. அம்மா, என்னால முடியாது. மாதவிய மறக்க என்னால முடியாது. எப்படிமா மறக்க சொல்ற? என் உடம்புல ஓடுற ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் மாதவிதாமா இருக்கா. அவளை எப்படிமா மறக்க சொல்ற? மறந்தாகணும்டா, மறந்துதான் ஆகணும். எனக்காகவும் இது நிக்கிற தங்கச்சி அவளுக்காகவும் நீ மறந்துதான் ஆகணும். என்னம்மா, என்ன இப்படி சொல்ற? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மாதவி உனக்கு, எனக்கு, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா. என்னடா செஞ்சா? என்ன செஞ்சா? நாம கையேந்தி நிற்கும் போது மாதவி மட்டும் இல்லடா, ரோட்ல போற அத்தனை பேர் தானே உதவி செய்வாங்க. ஆனா கடவுளே கைவிட்ட நிலைமையில அந்த மாதவி எனக்கு என்னடா செஞ்சா? அன்னைக்கு மட்டும் எங்க அண்ணன் வந்து எங்களை காப்பாத்தலன்னா இது நிக்கிறதுல உன் தங்கச்சிங்க உயிரோட நாங்க 3 பேருமே செத்து பொதுச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்கும்டா. நீ பாட்டுக்கு போன்ல யாருமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் புறப்பட்டு போயிட்ட. ஆனா நீ இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? எங்க அண்ணன் வந்துதான் எங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாரு. போதுமா? அன்னைக்கு மட்டும் எங்க அண்ணன் இல்லைன்னா நாங்க 3 பேருமே தற்கொலை பட்டு செத்துருப்போம்டா. ஏண்டா அன்னைக்கு எங்க போன இந்த கலெக்டர் கேட்கும் போது நான் என்னடா பதில் சொல்ல முடியும்?
என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு தெரியாது, என் தங்கச்சி உங்க அம்மா அசிங்கப்படுறது தெரியாது, எங்க அம்மா ரோட்ல பார்த்து உங்க தங்கச்சி திட்டுறது தெரியாது. நியாயம் கேட்க வந்த என்ன உங்க மாமா வாழ வந்தா அடிச்சு வரட்டானே, அந்த விஷயம் உனக்கு தெரியாது. நீ போன் பண்ண உடனே என் தங்கச்சி மாதிரி உன்னை பார்க்க ஏற்பாடு வந்தாலே இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வரலடா. எங்கடா போனாவ? இது பாருமா, நான் இல்லாத நேரத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா மாதவி உங்களை கண்டுக்காம போனான்னு சொல்றீங்களே, தப்பு. அது தப்புமா. ஆமா, அவ உங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கா. ஆனா மாமா வந்து கூப்பிட்டதும் ஒரு வார்த்தை கூட நீங்க அவகிட்ட சொல்லாம வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. உங்களை தேடி வந்த மாதவிய அவமானப்படுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்த மாதவியோட அண்ணனை இவர் அடியாளுங்களை வச்சு அடிச்சு விரட்டி இருக்காரு. அம்மா, என்ன கலெக்டர் ஆக்கி பெருமை சேர்த்த மாதவிக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதுதானா? நிறுத்துறா நிறுத்துறா. மாதவி ஒண்ணு உன்னை கலெக்டர் ஆக்கல. நீ படிச்ச கலெக்டர் ஆன. ஆமா, உனக்கு அந்த மாதவி எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 2-2.5 வருஷமா தெரியுமா? அதுக்கு முன்னாடி உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனது யாருடா? சொல்லுடா. அந்த 2 வருஷத்தை தவிர மீதி எல்லா வருஷமும் நான் தானடா உன்னை வளர்த்தேன். உன்னை நான் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். அப்படி எல்லாம் வளர்த்ததுக்கு அப்புறம் தானடா நீ கலெக்டர் ஆயிருக்க. இதெல்லாம் பார்த்தா நீ கலெக்டர் ஆனதுக்கு நான் மட்டும் தான்டா காரணம். சும்மா பழைய புத்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பரீட்சைக்கு பணம் கட்டிட்டா அவதான் உன்னை கலெக்டர் படிக்க வச்சது அர்த்தமா? என்னால இதை சுத்தமா ஒத்துக்க முடியாது. போ. எப்படிமா? எப்படி உங்களால இப்படி பேச முடியுதுமா? மாதவி இது மட்டும் தான் செஞ்சாளாமா? அவன் என்ன மட்டும் இல்லம்மா, உன்னை, மகிய, கீதாவ எல்லாரையுமே நேசிச்சாலேமா. நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து உதவுனாலேமா. எப்படி அதை எப்படிமா மறந்தீங்க? வேண்டாமா, செய் நன்றி கொன்னா அது பாவம்மா. அந்த பாவம் நமக்கு வேண்டாமா. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோம். மாதவிய தேடி கண்டுபிடிச்சு கால்ல விழுந்தாது மன்னிப்பு கேட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோமா? அம்மா, எதடா மறக்க சொல்ற? சொல்லு, எதடா மறக்க சொல்ற? என்னையும் உன் தங்கச்சிகளையும் போலீஸ்காரங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஊரார் முன்னாடி பேசினாங்களே, நாங்க அப்படியே கூலி குடிக்க போய் நின்னுமேடா. அதையா மறக்க சொல்ற? சொல்லுடா, சொல்லு. மறக்க முடியாதுடா, மறக்க முடியாது. எங்களால அதை மறக்க முடியாது. போதுமா? நானும் சொல்றேன், என்னாலையும் மறக்க முடியாது. மாதவியை நான் நேசிச்சதையும் எனக்கும் அவளுக்கு தான் கல்யாணங்கிறதையும் என்னால நிச்சயமா மறக்க முடியாது. நீங்க எப்படி வேணாலும் மாறிக்கங்க, ஆனா நான் இப்படித்தான் என்னால மாற முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். ஒரு நிமிஷம், உன் வாழ்க்கையை பத்தி நீ சொல்லிட்ட. உன் தங்கச்சி என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லு. நான் ஒழுக்க மனவுல இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் கெட்டு போடுவேன். கொலைகாரி, எனக்கு யாருன்னா வாழ்க்கை தருவா? அம்மாவுக்கு நீ ஒத்த பிள்ளையா பொறுந்திருந்தா இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கலாம், வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அது யாரையுமே பாதிக்காது. ஆனா எங்களுக்கு அண்ணனா பொறுத்துட்டியே. நீ IAS படிக்கணுங்கிறதுக்காக
அம்மா எங்க சோகத்தெல்லாம் குறுக்கிக்கிட்டாங்க. நாங்க ஆசைப்பட்டதை எதையுமே வாங்கி கொடுக்கல. எங்களால படிக்கவும் முடியல. உனக்காக நாங்க எல்லாத்தையுமே இழந்தோம்ல. எனக்கு கல்யாண வயசுல எனக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தீனா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உனக்கு அப்ப வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே இல்ல. ஆனா இப்போ நீ பெரிய ஐஏஎஸ் கலெக்டர், நீ நிறைய சம்பாதிக்க போற. அதனாலதானே நீ மாதவியை கட்டிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை பறி போயிடும். அதுல என்ன நியாயம் இருக்கு? ஊரு என்ன பத்தி என்ன பேசினாலும் அத பத்தி எல்லாம் நம்பாம மாமா அவரோட மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. இதோ இதோ நிக்கிறாரு மதி மாமா. ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு சொல்லல, பேசாம ஒத்துக்கிட்டாரு. வேற ஒருத்தனா இருந்தா வார்த்தைக்கு வார்த்தை என்ன நோகடிச்சு என் பழைய காதல பத்தி கேட்டு கேட்டு என்ன கொல்லாம கொண்டிருப்பான். ஆனா மதி மாமா ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதே இல்ல. அதனாலதானே இவர் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். என் மனசால இவர் கூட கொண்டாடிய வாழ்ந்துட்டு இருக்க. நீ அந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க எப்படி என்ன மருமகளை ஏத்துப்பாங்க? என்ன பேசுற நீ? மாதவி எப்போ வந்தவ? இவங்களா எப்போ வந்தவங்க? நீயாதான் பேசுறியா இல்ல யாராவது பிளாக்மெயில் பண்ணி பேசுறியா? என்னப்பா என்ன பிளாக்மெயில் அதுன்னு ஓவரா பேசுற? நான் பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நீங்க யாரும் பேச முடியாது. உங்க தங்கச்சி கெட்டு போனவே இல்லைனாலும் ஊர் அறிய அவளுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. என் பையனுக்கு அப்படி ஏதாவது பேர் இருக்கா? அப்படி இருக்கும்போது அவளையே என் மகனுக்கு கட்டி வைக்கணும். அவன் என்ன தியாகியா இல்ல ரோகியா? நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு என் பொண்ணு கூட எப்படி குடும்பம் நடத்துவீங்க? ஏதோ என் புருஷன் சொன்னாரேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். சொந்தத்துக்குள்ள சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என் புருஷன் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். நீங்க என்னடானா உங்க வாழ்க்கையை பறிக்கிறோம் சொல்றீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையில இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க வழியா பார்த்து நீங்க போங்க, எங்க வழியா பார்த்து நாங்க போறோம். ஐயோ அண்ணி, நன்றி கெட்ட ஜென்மங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்களும் மாமாவும் பண்ண உதவிய கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். கால்ல விழுது சொல்றேன், மறக்க மாட்டேன். ஆமா, நான் மறக்க மாட்டேன். ஆனா மாதவிய நான் 3 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஐஏஎஸ் ஆறதுக்கு காரணமே அவதான். ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வெட்டி விடுனா அது எந்த வகையில நியாயங்க? நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படி செய்ய முடியாட்டி போயிடுங்க. எதுக்கு எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஐயோ அண்ணி, இல்ல நீ யார் அண்ணி? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? ஒரு நாள் திடீர்னு இவர் கூட்டிட்டு வந்து என் தங்கச்சி பிள்ளைங்கன்னாரு. நான் ஏத்துக்கிட்டேன். போனா போதுன்னு இத்தனை நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். சொல்லமே இல்லாத என் பொண்ணு மனச உங்க பையனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இவருக்கு எடுத்துட்டாரு. இன்னைக்கு என் பொண்ணு மனசு சலனப்பட்டிருக்கு. நீங்க நல்ல காரணம். வருமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அத்தை நான் பேசாதீங்க. அத்தை பேசாதீங்க. அத்தை இத பாருங்க, உங்க பொண்ணு மனசு சலனப்படுறதுக்கு நான் காரணம் இல்ல. நான் அதுக்கு காரணமே இல்ல. இதோ இவங்க 2 பேர் தான். நீங்க அதையெல்லாம் கேட்கணும். என்னால உங்க பொண்ணு கட்டிக்க முடியாது. நீ என்ன என் பொண்ணை கட்டிக்கிறது? என் பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை கிடைப்பாங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாரையும் சுட்டு பசிக்கிடுவேன். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க.
சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருமா. நீங்க சும்மா இருங்க. சும்மா இருங்க. அம்மா 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 நம்ம கிளம்பி போயிடலாமா? அம்மா எனக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுக்குமா? அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கலாமா? போயிடலாம். வா 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 போலாம். இல்லடா நான் வர மாட்டேன். வா. நான் எங்கேயும் வர மாட்டேன். வர மாட்டேன். இவரை என் புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இவரை இல்லாம என்னால வாழ முடியாதுண்ணா. நான் வர மாட்டேன். அம்மா அண்ணா ஒத்துக்க மாட்டாரு. அம்மா உங்க கையால என்ன கொன்னுடுங்க. என்ன பண்ற? வர முடியாது. டேய் அவள மட்டும் இல்லடா, எங்க 3 பேரையும் உன் கையாலேயே கழுத்து நடிச்சு கொன்னுடுடா. கொன்னுடு. அப்புறம் சந்தோஷமா அந்த மாதவி கூட போய் நீ வாழு. போடா. அம்மா ஏமா இப்படி? போட்டுடா. கொன்னு போட்டுடு. அம்மா வாமா போயிடலாம். நான் வர மாட்டேன்டா. விடுடா. உனக்கு எங்க 3 பேரையும் விட உன் காதல் தான் பெருசாடா. பெத்த அம்மாவை விட உனக்கு இந்த மாதவி தான் வசதியா போயிட்டாளா? போடா. ஏமா இப்படி பேசுறீங்க? நான் சொல்றேன். போதும். ஐயோ போதும்பா, போதும் போதும்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் படுற கஷ்டம் எல்லாம் போதும்டா. கட்ட புருஷன் தான் என்ன பாதியிலேயே கைவிட்டுட்டு போயிட்டா. மூத்த ஆம்பளை பிள்ளையா பிறந்த நீயும் குடும்பத்தை காப்பாத்தாம உன் இஷ்டப்படியே போறேன்னு சொல்ற. போ போ. அம்மா போடா. அம்மா நான் சொல்றத கேளு. ஆனா போறதுக்கு முன்னாடி உன் கையால என்ன கொன்னுட்டு போயிடுறா. கொன்னுடுடா. கொன்னுடு. அம்மா கொன்னுடுடா. அம்மா தேவி தேவி என்னம்மா? அம்மா அம்மா என்னமா ஆச்சு? அம்மா அம்மா கட்டு தந்து பாருங்க. அம்மா 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 பாருங்க. அம்மா